பத்தி எழுதுதல், paragraph writing. பூஜா, இன்று உனக்கு என்ன வீட்டு பாடம் இருக்கிறது? ஹாய் அக்கா, ஆசிரியர் சில ப்ராம்ஸை கொடுத்துள்ளார். அவற்றை அடிப்படையாக கொண்டு நான் ஒரு பத்தி விவரம் எழுத வேண்டும். ஒரு பத்தி விவரம் எழுதப் போகிறாயா? ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அது இறுதித் தேர்வில் 7 மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும். நாம் வழிமுறைகளை பின்பற்றினால் அதை எளிதாக செய்யலாம். நான் உனக்கு இதில் உதவுகிறேன். ஆசிரியர் கொடுத்த ப்ராம்ஸை படிக்கலாம். You were alone at home. Parents went out of station. Aunt and family gave a surprise visit. You had to take care. Served tea and snacks. Enjoyed, learned responsibility. முதலில் எல்லா விஷயங்களையும் கவனமாக படி. பிறகு இந்த விவரம் எதை பற்றியது என்று எனக்கு சொல். இந்த கதை, நான் வீட்டில் தனியாக இருக்கிறேன். அப்போது விருந்தினர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு எல்லாவற்றையும் நானே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியது. இதுவரை நீ நன்றாக செய்தாய். நீ பத்தியை எழுதுவதற்கு முன் தேர்வில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறையை நான் உனக்கு சொல்கிறேன். எப்போதும் தலைப்பை முதலில் பக்கத்தின் நடுவில் எழுதி அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும். பின்னர் ஒரு வரியை விட்டுவிட்டு உனது பத்தியை எழுதத் தொடங்க வேண்டும். உங்கள் பத்தி 3 பகுதிகளை கொண்டிருக்க வேண்டும். ஆரம்பம், பிகினிங், ஒன் டே, ஒன்ஸ், ப்ரீவியஸ்லி போன்ற சொற்களுடன் தொடக்க சொற்றொடரை பயன்படுத்தி எழுதத் தொடங்க வேண்டும். இது முதல் பத்தி. இது உன்னுடைய தலைப்புக்கு தேவையான அடிப்படை அறிமுகத்தை அளிக்கிறது. உடல், மிடில், சடன்லி, ஆஃப்டர் சம் டைம், லக்கிலி போன்ற சொற்களுடன் தொடங்கி என்ன நடந்தது என்பதை 3-4 வரிகளில் விளக்க வேண்டும். இரண்டாவது பத்தி உனது விளக்கத்தின் முக்கிய பாகம். கொடுக்கப்பட்ட துணுக்குகளின் முக்கிய விஷயங்களை இது விவரமாக எடுத்துரைக்கிறது. முடிவு, end. In the end, finally, I learned போன்ற சொற்களுடன் தொடங்கி மீதமுள்ள விஷயங்களை விவரமாக எழுத வேண்டும். கடைசி பத்தியில் முடிவுரை இருக்க வேண்டும். ஒவ்வொரு பத்திக்கு பிறகும் ஒரு வரியை விட்டு அடுத்த பத்தியை தொடர வேண்டும். இது உங்கள் விவரங்களை நேர்த்தியாகவும் அழகாகவும் காட்டும். இப்போது இந்த ஃபார்மட்டை பயன்படுத்தி ஒரு பாராகிராஃப் எழுத முயற்சிப்போம். தயாராக இருக்கிறாயா? சரி அக்கா. இப்போது ஒரு நல்ல தலைப்பு வைக்க வேண்டும். அக்கா, சர்ப்ரைஸ் விசிட் when I was alone at home. நீங்கள் இதை விரும்புகிறீர்களா? இது மிக நீளமாக உள்ளது. ஏன் இதை வெறும் 2-3 வார்த்தைகளாக சுருக்கக்கூடாது? சரி, அப்படியானால் சர்ப்ரைஸ் விசிட். சரியானது. அதை பக்கத்தின் நடுவில் எழுதி அடிக்கோடிட்டு காட்டு. இப்போது உங்கள் கதையை தொடங்குவோம். ஒன் டே. அது சரி. இப்போது உனது விவரங்களை பார்த்து 2-3 வரிகளில் எழுது. One day, I was alone at home. My parents had gone out of station. I was feeling nervous, but also excited to be alone for the first time. இப்போது இரண்டாவது பத்தியை எழுத அடுத்த விவரத்தை பயன்படுத்தலாம். Suddenly, my aunt and her family made a surprise visit. I took care of my guests by welcoming them. I offered them tea and snacks. I even made fruit custard for them. இப்போது கடைசி பத்தியை எழுதலாம். In the end, everyone enjoyed their stay. I felt proud that I was able to manage everything on my own. I learned how to be responsible. ஆஹா, என்ன ஒரு அருமையாக எழுதியுள்ளாய் பூஜா. நீ எல்லா வழிமுறைகளையும் சரியாக பின்பற்றியுள்ளாய். நன்றி அக்கா. நான் ஃபார்மேட்டை புரிந்து கொண்டவுடன் எழுதுவது இயல்பானதாகவும் எளிதானதாகவும் ஆகிவிட்டது. அக்கா, எனக்கு மேலும் 2 பயிற்சி கேள்விகள் உள்ளன. லாஸ்ட் வின்டர் my family and I visited the Taj Mahal. White marble looked beautiful, big garden and fountains. Amazed by its history and artwork. Proud to see such a wonder in India. Write a paragraph of about 100 words describing your experience. You are fond of painting and spend a lot of time painting. Write a paragraph of about 100 words describing the
என்ஜாய்மெண்ட் பெயிண்டிங் கிவ்ஸ் யூ. பூஜா, இந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தி நீ மிக எளிதாக இதை எழுதலாம். வா, எழுதி பயிற்சி செய்வோம்.